ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா சேல்ஸ் அசோசியேட்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா சேல்ஸ் அசோசியேட்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரிமோட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபாக தான் இருக்கும். ஸோ ஒர்க் டைப் பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ கான்ட்ராக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6 மந்த்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அவைலபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஆர்எம் டூல்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ப்ரீவியஸாக சேல்ஸ் ஆர் கஸ்டமர் சர்வீஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா அது ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்ச் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டீம் பிளேயராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அப்ளை வித் ரெஸ்யூம்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, இந்த இடத்துல உங்கள் ஜெண்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் நோட்டீஸ் பீரியட் என்னவோ அது இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்கள் கரண்ட் லொக்கேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் கரண்ட் லொக்கேஷன் என்னவோ அது இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபீல்டு விசிட்க்கெலாம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிளைண்ட் விசிட், ஃபீல்டு சேல்ஸ் இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் கரண்ட் சேலரி, நீங்கள் எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஸோ இந்த மாதிரி சம் கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே செக் பாக்ஸ் இருக்கும். அதில் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்ளிகேஷன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.